இப்போ சேலஞ்ச் எங்கே வரும்னா இன்வெஸ்டருக்கு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது தான் உங்களுடைய சேலஞ்ச். நீங்கள் சரியான ஆளை பின்தொடர்ந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பெட்டராக இருக்கும். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு நான் டிசிஷன் எடுத்தேன்னா அப்போ சம்டைம்ஸ் யூ கேன் எண்ட் அப் மேக்கிங் அ மிஸ்டேக். மோஸ்ட்லி பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டராக இருந்து நீங்கள் ரெகுலராக டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜரை கூட பீட் பண்ணலாம். நீங்கள் வந்து 35 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 25 வயசுலேயே ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஆக்சுவலி ஸ்டாண்ட் மச் பெனிஃபிட். எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். முதலீடுகள் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சமீபத்தில் முதலீடுகள் பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட ஷோ வந்து இருக்க போது. நம்மளோட கெஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் திரு சுந்தர் அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நான் சொல்லியிருந்த மாதிரி சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் அண்ட் அந்த ஆர்டிக்கலில் இன்வெஸ்டர்ஸோட பிஹேவியர் பற்றி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக வந்து நம்ம இப்போது இந்த ஆர்டிக்கலோட அவுட்லைன்லேருந்து நம்ம போகலாம். 10ல் 8 இன்வெஸ்டர் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை சோஷியல் மீடியாவை நம்பியே வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அதை வந்து மேஜர் ரிஸ்க் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. எந்த இடத்துல இது வந்து ரிஸ்க்காக மாறுது? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நான் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். இல்லைன்னா யார் நாலேஜ் இருக்கோ அவங்கள வந்து பின்பற்றி நான் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறையா சோஷியல் மீடியா வந்து பெரிய அளவில் வளர்ந்தனால சோஷியல் மீடியாவில் பிரச்சனை கிடையாது. சோஷியல் மீடியாவுக்குள்ளே யார் யார் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறவங்களால வந்து புரிஞ்சிக்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன் அப்படின்னா அந்த டாக்டர் வந்து படிச்சிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கார், ஒரு இடத்துல வந்து ரொம்ப நாளாக கிளினிக் வச்சுருக்காரு அப்படின்னா அவரை நம்பி நான் போக முடியும். இப்போ நான் ஒரு சோஷியல் மீடியா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சோஷியல் மீடியா சேனல் தொடங்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபம் அண்ட் யார் வேணால் வந்து பேச முடியும். அப்படின்னும் போது எனக்கு அதை பற்றி பெரிய நாலேஜ் இல்லாமல் வர சோஷியல் மீடியாவும் இருக்குது. இதுலேயே எக்ஸ்ட்ரீமாக நாலேஜபிளான ஆளுங்களும் இருக்காங்க. இப்போ சேலஞ்ச் எங்கே வரும்னா இன்வெஸ்டருக்கு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றதுல தான் உங்களுடைய சேலஞ்ச். நீங்கள் சரியான ஆளை பின்தொடர்ந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பெட்டராக இருக்கும். இதில் இன்னொரு சிக்கல் என்னென்னா, நான் வந்து ஒருத்தர் வந்து 10 வீடியோ போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நல்ல பேசக்கூடிய ஒரு நல்ல நாலேஜபிள், அவரை நீங்கள் பின்தொடர்ந்தீங்கன்னாலும் நீங்கள் 10 வீடியோவையும் பின்தொடர்ந்தீங்கன்னா தான் அவர் என்ன சொல்ல வர்றாரு, எந்த கான்டெக்ஸ்ட்டில் சொல்லியிருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து 10 நிமிஷம் வீடியோனா நான் பார்க்க மாட்டேன், ஒரு 1 மினிட் வீடியோ தான் பார்ப்பேன், இல்லை 30 செகண்ட்ஸ் வீடியோ தான் பார்ப்பேன். அதில் சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த செலக்டிவ் ஹியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பயஸ். அது எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு நான் டிசிஷன் எடுத்தேன்னா அப்போ சம்டைம்ஸ் யூ கேன் எண்ட் அப் மேக்கிங் அ மிஸ்டேக். இது வந்து கரெக்டான ஆளை ஃபாலோ பண்ணிங்கன்னாலே. ஆனால் நீங்கள் தப்பான ஆளை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது ட்ராஜடியில் போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் கிடையாது. எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்து கேட்டு மட்டும் கற்றுக்க முடியாது, அதுதான் உண்மை. பார்த்து கேட்குறது மட்டும் ஈஸி, அதை வச்சே நம்ம எல்லோரும் கற்றுக்க முடியும் அப்படின்னா லைஃப் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். அந்தளவுக்கு சிம்பிள் கிடையாது. ஸோ பெட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுற யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க எத்தனை பேரை இன்வெஸ்டரை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் கேள்வி கேட்டு பதில் கிடைக்கிற இடத்துல அவர் இருந்தாருன்னா பெட்டராக இருக்கும். கேட்டதை வச்சு மட்டும் நம்ம பண்ணோன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மளுடைய டிசிஷன் மேக்கிங் தப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிறைய. சரி, இப்போ நீங்கள் வந்து சரியான ஆளை பின்தொடரணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ டிஜிட்டலாக இருக்கிறதுனால எப்படி வந்து ஒருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா இருக்க மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் நிறைய தகவல் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் வந்து பார்க்குறாருன்னா அவரோட ப்ரொஃபைல் அட்லீஸ்ட் லிங்க்டின்ல போய் நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்க முடியும், அட்லீஸ்ட் ஃபோட்டோவை மேட்ச் பண்ண முடியும். அதை வச்சு அவர் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காருன்னு அட்லீஸ்ட் மினிமமாவது நம்ம வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம். ப்ளஸ் அவர் இதை பற்றி பேசுகிறாருன்னா அவர் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா மேபி நீங்கள் அவரை நேராக போய் ஒரு வாட்டி சந்திச்சிங்கன்னா உங்களுடைய குறைகளுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்கள் அவர்கிட்ட கேட்டு பதில் வாங்கி நீங்கள் என்கேஜ் பண்ணுறது பெட்டர். இல்லை வெறும் சேனல் மட்டும் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு பெருசாக வந்து இதில் ப்ரொஃபஷனில் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கள தவிர்க்கிறது பெட்டர். ஸோ இப்போ இதில் சொல்லியிருக்க முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க சார். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
50% ஆஃப் த இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் தெரியுது, இந்த ரிட்டர்ன்ஸை மட்டுமே வச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதை எப்படி பார்க்கலாம்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு 50% இல்லை, அதோட ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா நம்ம எதை பார்க்குறோமோ அதை வச்சு தான் டிசிஷன் எடுப்போம். இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே, இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எது உங்கள் கண்ணு முன்னாடி தெரியும்னா ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான். அந்த போர்ட்ஃபோலியோ என்ன, அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு இன்டர்நெட்டில் பார்த்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபண்டு இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்ற டேட்டா தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி பயஸ்ன்னு சொல்லுவோம். என்கிட்ட இருக்கிற தகவலை வச்சு மட்டும் நான் டிசிஷன் எடுக்கிறது. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு 100 தகவல் தேவைன்னா நீங்கள் ஒரு தகவல் தான் உங்ககிட்ட இருக்குது, அதை வச்சு நீங்கள் டிசிஷன் எடுத்தீங்கன்னா மிச்ச 99 விஷயத்தை நீங்கள் வந்து சரியாக தெரிஞ்சுக்கலன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். இன்ஃபேக்ட் 50%ன்றது எனக்கு ஆக்சுவலி சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்னுடைய லிமிட்டட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்னை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. ஏன்னா தட் இஸ் த மோஸ்ட் அவைலபிள் டேட்டா. பட் அதை வச்சு மட்டும் பார்த்து எடுத்தோன்னா மோஸ்ட்லி பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. இன்ஃபேக்ட் கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஏன்னா அந்த டைமில் வந்து ஃபார்மா அண்ட் ஐடி மட்டும்தான் வந்து உலகத்தில் வந்து நல்லா போயிட்டு இருந்தது, மற்றது எல்லாமே மூடி இருந்தது, நமக்கே தெரியும். அப்போ அந்த 1 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்டர்லாம் பெரிய அளவில் வளர்ந்துருந்தது. அப்போ பாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா அதில் வந்து 50% 60% ரிட்டர்ன் இருந்தது, மற்றதெல்லாம் நெகட்டிவில் இருந்தது ஆர் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸில் இருந்தது. அப்போ நான் பாஸ்ட் ரிட்டர்னை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா ஆல்ரெடி ஏறி இருக்கிற செக்டரில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா அடுத்த 1-2 வருஷம் அது வந்து ரிட்டர்ன் கிடைக்காதுன்றது தான் உண்மை. ஆனால் நான் ரிட்டர்னை பார்த்து மட்டும் இன்வெஸ்ட் பண்ணேன்னா நேச்சுரலி இந்த தப்பு நடக்க தான் செய்யும். அடுத்தபடியாக சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற 3ல் ஒருத்தவங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னே தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னையே இந்த கொஸ்டின் கேட்பாங்க, சார் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும் பண்ண போகிறீங்களா இல்லை ஆக்டிவ் ஃபண்டை மட்டும் பண்ண போகிறீங்களான்றது தான் முதல்ல கேள்வி. இது ரெண்டுமே தப்பு. இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் டு இன்வெஸ்ட். ஸோ உங்களுடைய 100 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் 5 ரூபாவோ 10 ரூபாவோ இண்டெக்ஸ் ஃபண்டில் வச்சா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் 100க்கு 100 ரூபாவோ நான் இண்டெக்ஸ் ஃபண்டில் வச்சுருக்கேன்னா அது தப்பாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்லேயும் 100க்கு 100 வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இண்டெக்ஸை பற்றி கேட்டனால இண்டெக்ஸ்க்கான பதில் மட்டும் சொல்கிறேன். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி இருக்கிற இப்போ நிஃப்டி 50 எடுத்துப்போமே. இப்போ நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 50 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 50 கம்பெனி எப்போ மாறும் அப்படின்றது கேட்டிங்கன்னா முதல்ல மாறுமான்னு கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியாது. இது ஆக்சுவலாக மாறும். ஆனால் இது மாறுறது எதை பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னா இந்த 50 கம்பெனியில் எந்தெந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே போதோ அது கண்டினியூ ஆகிட்டே போகும். எது பர்ஃபார்ம் பண்ணலையோ, அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராஃபிட் அதெல்லாம் பண்ணலையோ அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வெளியே வந்துடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ எஸ் பேங்க் எடுத்துப்போமே. ஒரு 2018, 19, 20லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் வந்து தொடர்ந்து வந்து மேலே போயிட்டே இருந்தது 2018, 19 வரைக்கும். அதுக்கு முன்னாடி 6-7 வருஷம் கண்டினியூஸாக பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தது. ஆனால் அதில் வந்து நிறைய என்பிஎஸ் இருந்தது, அதெல்லாம் லேட்டராக தான் தெரிஞ்சுது. அப்போ அந்த ஸ்டாக் வந்து நிஃப்டியை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 95% கீழே இறங்கிடுச்சு. 500 ரூபாயில் இருந்த ஸ்டாக் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 5 ரூபாய்க்கு வந்தது. அப்போது இண்டெக்ஸில் வந்து அந்த ஸ்டாக் எக்ஸிட் ஆகும்போது ஆல்ரெடி ப்ரைஸ் இறங்கியிருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் இது வந்து தோ இஸ் அ எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். இண்டெக்ஸில் போட்டால் எல்லாமே ஆகிடும் அப்படின்றது நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பேசிவாக நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டை வச்சுக்கலாம். பட் 100 ரூபாயில் 5 ரூபாவோ இல்லை 10 ரூபாவோ இல்லை 20 ரூபாவோ அலோகேட் பண்ணிங்கன்னா பெட்டர். எதுலேயுமே நீங்கள் ஓவர் அலோகேட் பண்ணாமல் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக நீங்கள் அலோகேட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்டருக்கு அது பெட்டர். ஆனால் எல்லாருமே கேட்குறது வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு பெட்டரான ஆக்டிவ் ஃபண்டை விட்டு வெளியே வரணுமான்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த முக்கியமான தகவலாக இதில் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா 60% ஆஃப் த பீப்புள் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபினான்ஷியல் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு சரி சார்? ஆக்சுவலாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நிறைய படிச்சிருக்கணும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ளஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 நீங்கள் பெட்டர் ஆகிட்டே போவீங்க. இதே தான் லாயருக்கும் பொருந்தும், இதே தான் மற்ற எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் மோர் நாலேஜ் கேன் பி சம்டைம்ஸ் வெரி வெரி டிசாஸ்ட்ரஸ். ஏன் அப்படின்னா இங்கே ரொம்ப நாலேஜ் வர 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 நம்ம வந்து நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி சம்டைம்ஸ் எதுக்காக இதை ஆரம்பித்தோன்ற அந்த அப்ஜெக்டிவையே வந்து மிஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போயிடலாம்.
இன்ஃபேக்ட் இதுக்கு நிறைய கேஸ் ஸ்டடீஸ்லாம் இருக்குது. ஒரு ஆவரேஜ் இன்வெஸ்டராக இருந்து நீங்கள் ரெகுலராக டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக பெஸ்ட் ஃபண்ட் மேனேஜரை கூட பீட் பண்ணலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ். ஸோ இங்கே வந்து நாலேஜ் வந்து லிமிட்டடாக இருந்தால் கூட போதும். மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவு டிசிப்ளின்ட் யூ ஆர் இன் யுவர் அப்ரோச். அதுதான் வந்து இங்கே முக்கியம். ஸோ இங்கே வந்து மோர் நாலேஜ் ஆக்சுவலி லீட்ஸ் டு மோர் ஆப்ஷன்ஸ் அண்ட் மோர் கன்ஃபியூஷன் அண்ட் இவென்ச்சுவலாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் பெரிய அளவில் வராது. ஸோ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் நாலேஜபிளாக இருக்கணும்னு அவசியம். அஃப்கோர்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் நீங்கள் சீக்கிரமாக ஆரம்பித்து ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட்டு ஃபண்ட் மேனேஜர் கூட பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இது எப்படின்னா நான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் ஆகிறேன் பண்ணிக்கிறேன்ற மாதிரி. நம்ம எப்போ செட்டில் ஆகிறது, எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது. அதே மாதிரி எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் ஆல்ரெடி வெல் ட்ரெயின்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுங்க இருக்காங்க. ஏன்னா டைம் இஸ் மணின்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து 35 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 25 வயசுலேயே ஆரம்பிச்சிங்கன்னா யூ ஆக்சுவலி ஸ்டாண்ட் மச் பெனிஃபிட். அப்போது நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெட்டர் டேக் அ ஹெல்ப் ஃப்ரம் சம் ப்ரொஃபஷனல் ஹூ கேன் ஹெல்ப் யூ ஸோ தட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் கற்றுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சின்ன அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் நிறைய மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, லம்சம் அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நோக்கி போக முடியும் அப்படிங்கிற ஒரு பிளாக் வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இதை பற்றி சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்கிறது 100% ரைட். ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லம்சம் பெட்டரா எஸ்ஐபி பெட்டரான்ற எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் போயிட்டே தான் இருக்கும். ஆக்சுவலி எது பெட்டர்னு கேட்டிங்கன்னா ஆர் தி பெஸ்ட் ஆப்ஷன் கேட்டிங்கன்னா ரெண்டுமே உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா பெஸ்ட். இப்போது மாதம் என்னால் 5 லட்ச ரூபாவும் போட முடியும் ப்ளஸ் பேரலாக ஒரு 25,000 ரூபாய் எஸ்ஐபியும் பண்ண முடியும்னா அதுதான் பெஸ்ட் கேஸ் சினாரியோ. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மாதம் 5 லட்ச ரூபா நம்மளால் போட முடியாது. அதுதான் வந்து உண்மை. இப்போ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு போனஸ் வரும். ஆனால் மாதம் எனக்கு சம்பளம் வரும். அப்போ மாதம் வர சம்பளத்தில் இப்போ ஒருத்தர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவரால் மாதம் 10,000 ரூபாய் சேர்க்கறது ரீசனபிளி ஈஸி ப்ரொவைடட் அவருக்கு வந்து சேவ் பண்ணுன்ற ஆட்டிடியூடு இருந்ததுன்னா. இப்போ 10,000 நான் சேர்த்துட்டே போகிறேன். வருஷ கடைசியில் எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா போனஸ் வருதுன்னா அந்த 1 லட்ச ரூபாயில் ஒரு 50,000 ரூபாய் லம்சம் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணால் கண்டிப்பாக பெனிஃபிஷியல். பட் லம்சம் அடிக்கடி எல்லாருனாலும் பண்ண முடியாது, சில பேர்னாலும் மட்டும்தான் பண்ண முடியும். பட் எஸ்ஐபி வந்து நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்கினா, அதாவது 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கூட வந்து ஒரு 500 ரூபாய் எஸ்ஐபி பண்ணலாம். 1 லட்ச ரூபா பண்ணுறவங்க கூட ஒரு 10,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் அண்ட் அலோகேட்டிங் பண்ணி அதில் நீங்கள் லம்சமும் ஆட் பண்ணிங்கன்னா ஐசிங் ஆன் த கேக் தான். சார், இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு முதலீடுகள் சம்பந்தமான இப்போ சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை வச்சு நிறையவே எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, இன்னைக்கு முதலீடுகள் பற்றி நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.